இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பேன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு முக்கியமான அப்டேட் ஒன்று வந்திருக்கு. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் அப்டேட்டில் பார்க்க போகிறோம். பேன் கார்டு வைத்திருப்பவர்கள் பார்த்திங்கன்னா பேன் கார்டில் இருக்க நேமும் மற்றும் ஆதார் கார்டில் இருக்கும் நேமும் சேமாக இருக்கணும். அப்போ தான் அவங்க ஆதார் கார்டு கூட பேன் கார்டு லிங்க் பண்ணலாம். அதேமாரி பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் ரெண்டுமே சேமாக இருந்தால் தான் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் இருக்கும். பிஎஃப் அமௌண்ட் வித்ட்ரா பண்ணுறதுக்கும் ஆதார் கார்டில் இருக்க நேமும் பேன் கார்டில் இருக்க நேமும் கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி டைமில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பிசிக்கல் ஆதார் கார்டு பிசிக்கல் பேன் கார்டில் செக் பண்ணும்போது அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே சேமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்தா மட்டும்தான் ஆதார் கார்டில் இருக்க நேமும் பேன் கார்டில் இருக்க நேமும் கரெக்டாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சு கொண்டு ஆதார் கார்டு பேன் கார்டு நேம் மிஸ்மேட்சாக இருந்தால் நீங்கள் பேன் கார்டில் நேம் மாற்றிக்கணும். வெப்சைட் மூலமாக எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதற்கு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு இன்கம் டேக்ஸ் போர்ட்டல்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துனே portal.incometax.gov.in ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட்டாக இருக்கு, வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்ததுன்னா உங்களோட பேன் கார்டு நம்பர் அல்லது ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணி கண்டினியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணி பாஸ்வேர்டு என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் இல்லைனா டாப்லேயே ப்ரொஃபைல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ரிஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எழுதுனே உங்களோட பேன் கார்டு நம்பர் என்டர் பண்ணணும். அதை வேலிடேட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருந்ததுன்னா கண்டினியூ ஆப்ஷன் ஷோ ஆகும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட நேம், ஃபாதர் நேம், அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணணும். மொபைல் நம்பர், இமெயில் ஐடி என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் என்டர் பண்ண மொபைல் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கும் ஓடிபி வரும். அது ரெண்டுமே வெரிஃபை பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். அதன் பிறகு நீங்கள் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு லாகின் பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்துங்க. நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதால் டைரெக்டாக லாகின் பண்ணிக்கிறேன். பேன் கார்டு நம்பர் ஆதார் நம்பர் என்டர் பண்ணி கண்ணு கொடுத்து பாஸ்வேர்டு என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. நீங்கள் லாகின் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்கள் ஜஸ்ட்டு டேஷ்போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணாலே வெல்கம் சொல்லிவிட்டு உங்களுக்கு நேம் ஷோ ஆகும். அது கீழே பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதிலே ப்ரொஃபைல் சிம்பிள் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா மை ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட்டாக இருக்கு, வெயிட் பண்ணுங்கள். இதில் போய்ட்டு தான் உங்களுடைய பேன் கார்டு டீட்டெயில்ஸை வெப்சைட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ண முடியும். பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் ப்ரொஃபைல்லே பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், பேன் கார்டு நம்பர், ஜெண்டர், பேன் கார்டு ஆக்டிவாக இருக்கா இல்லையா, பேன் கார்டு கூட ஆதார் கார்டு லிங்காக இருக்குன்னா லிங்க்டுன்னு வரும். இந்த டீட்டெயில்ஸ் தான் வெப்சைட்டில் அப்டேட்டாக இருக்கும். இதில் டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருந்தால் தான் நீங்கள் ஆதார் கார்டு கூட பேன் கார்டு லிங்க் பண்ணாலும் லிங்க் ஆகும். பிசிக்கல் பேன் கார்டில் டீட்டெயில்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், வெப்சைட்டில் ஒரு மாதிரி அப்டேட் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் டீட்டெயில்ஸ் வெப்சைட்டில் செக் பண்ணி பார்க்கணும். அந்த டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் பேன் கார்டில் எந்த டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணாலும் இந்த டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் சொன்ன மெத்தடை பயன்படுத்தி உங்களோட பேன் கார்டு டீட்டெயில்ஸ் ஆன்லைனில் எப்படி இருக்குன்னு ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.